வாழ்க வளமுடன், வாழ்க வையகம், வாழ்க அருளுடன், வாழ்க அறமுடன், குரு வாழ்க, குருவே துணை. இறையருளும் குருவருளும் என்றும் துணை நிற்கும். எல்லாம் அல்ல மாயாண்டி சாமிகளுடைய ஆசீர்வாதம் எல்லாருக்கும் கிடைக்கட்டும். உலகம் யாவும் தாமுட வாக்களும் நிலைபெறுத்தலும் நீக்கலும் நீங்கள் அலைகளா விளையாட்டுடையார் அவர் தலைவர் அன்னவர்க்கே சரணாங்களே. மகா பெரியவாள் சரணம் 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 சரணம். குருவே சரணம், குருவே சரணம். குரு இல்லாத வித்தை குருட்டு வித்தை என்பார்கள். ஒரு குரு இருந்தால் தான் அது கரு மாதிரி. ஏதாவது ஒரு குரு நமக்கு முக்கியமானது. குருவை நாம் தேட முடியாது, குரு நம்மளை தேடணும். அப்போ என்ன அர்த்தம்? நம்ம நல்ல சிஷியராக இருந்தோம்னா குரு நம்மளை தேடி வந்துடுவார்னு அர்த்தம். அப்படி ஒரு குருவை நாம் அடையும் போது நமக்கு ஒரு தெளிவான சிந்தனை நமக்கு கிடைக்கும். நமக்கு எத்தனையோ குருமார்கள்லாம் கிடைப்பாங்க. அந்த குருமார்கள்னால நாம் அடைந்த பலன் என்ன? அப்போ நம்ம இந்த நல்ல நாளில் குரு பூர்ணிமா அப்படிங்கிற நாள், அதாவது சந்திரன் இன்றைய தினச்சந்திரன் பூராட நட்சத்திரத்தில் பயணிக்கிறார். இன்றைய தினச்சந்திரன் சுக்கிரனுடைய நட்சத்திரத்தில் பூராட நட்சத்திரத்திலே பயணிக்கிறார். சூரியன் மிதுன ராசிக்குள்ள புனர்வூச நட்சத்திரத்தில் இருக்கார். அப்போ சந்திரனும் சூரியனும் 7 ராசி, 7வது ராசியில் இருப்போது அது பௌர்ணமி அப்படின்னா. சூரியன் ராசி கட்டத்தில் எங்கே இருக்காரோ அதிலிருந்து 7வது வீடு பூமின்னு அர்த்தம். அதுதான் பூமி, அதுதான் நிலம், அதுதான் நாம் வசிக்கக்கூடிய இடம். அந்த இடத்துல சந்திரன் வரும்போது அது பூர்ணமாக பௌர்ணமியாக நமக்கு கிடைக்கிது. இப்போ ஆனி மாதத்தில் குரு பகவானும் அங்கே இருக்கார். குருவினுடைய பரிபூர்ணமான நிலை அந்த இடத்துல இருந்து இந்த சந்திரனுக்கு கிடைக்கிறது. இந்த நல்ல நாளிலே ஒரு குரு நமக்கு கிடைப்பது அரிது அரிது அரிது. அல்லது நாம் குருவை நாம் நினைச்சு பார்க்கறது அதை விட அரிது. நமக்கு எத்தனையோ குருகள் இருக்கலாம், குருமார்களை சந்திச்சிருக்கலாம். அவர்களால் நான் உயிர் பெற்றேன். நான் ஜோதிடத்துறையை முறைப்படி கற்றுக்கிட்டேன். என்னுடைய குருநாதர் சின்னாலவட்டியை சார்ந்த மதிப்புமிகு அருட்பெருஞ்சோதி வள்ளலாருடைய வழியில் வாழ்ந்தவர் ராமலிங்கம் அவர்கள்தான் என்னுடைய குருநாதர். அவர்களிடம்தான் நான் ஜோதிடத்தை அடிச்சுவடையாக கற்றுக்கொண்டேன். ஆனால் அவர்கிட்ட நான் படிக்கிற காலத்தில் அவரை நான் சந்திக்க ஒரு நாள் நான் மட்டும் போனேன். அன்னைக்கு அவர் திருப்பரங்குன்றத்தின் மலைக்கு பக்கத்தில் வசித்து வந்தார். அப்போ அந்த இடத்துல போனோடனே என்னை கூப்பிட்டு உட்கார வச்சு அவர் சொன்ன வார்த்தை என்ன அப்படின்னா, உன்னுடைய நிலை நீ தெரியாமல் இருக்கிறாய். நீ சப்த ரிஷிகளோடு தொடர்புடையவர், சித்தர்களோடு தொடர்புடையவர் அப்படிங்கிறத சொல்லி ஒரு 3/4 மணி நேரம் பேசினார். அவர் சொன்ன வார்த்தை என்ன அப்படின்னா, இந்த மாணவனை பெறுவதற்கு நான் என்ன தவம் செய்தேனோ என்று அவர் என்னிடம் சொல்கிறார். உனக்கு கிடைக்கக்கூடிய குருமார்கள், உனக்கு கிடைக்கக்கூடிய அனுகிரகமெல்லாம் சித்தர்களோட அனுகிரகம், சப்தரிஷிகளுடைய தொடர்பு உனக்கு கிடைக்கும் என்று அவர் சொன்னார். அன்று அவர் சொல்லும்போது எனக்கு புரியவில்லை. ஆனால் அன்றையே நான் மதுரையிலே வரும்போது, ஆரப்பாளையத்தில் இருக்கும்போது அங்கே ஒருவர்
பாதரட்சை அணிந்து காலிலே மரக்கட்டையை அணிந்து கொண்டு ஒரு சாமியார் அவர்கள் அங்கே வந்துகிட்டு இருந்தார். அவர் என்னை பார்த்து கூப்பிட்டு திருநீர் கொடுத்தார். குரு சொன்ன வார்த்தை அந்த இடத்தில் பழித்தது என்று நான் சொல்கிறேன். அந்த குரு சொன்ன வார்த்தை அந்த இடத்துல எனக்கு பலிதமானது. அதனால் இந்த நல்ல நாளிலே அந்த மகாபுருஷரை நான் நினைத்து பார்க்கிறேன். அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை என்று உங்கள் நாவிலே ஒலிப்பீர்கள். அந்த ராமலிங்க சுவாமிகள் அவர்களின் ஆசீர்வாதம் உங்களுக்கு, உங்களுடைய ஆன்மா என்னை வழிநடத்தி செல்ல வேண்டும் என்று இந்த இடத்துல பரிபூர்ணமாக அந்த குருவை நான் வணங்குகிறேன். அதற்கு பிறகுதான் மாயாண்டி சாமிகள்லாம் எனக்கு கிடைக்கப்பட்டார்கள். மாயாண்டி சாமிகளுடைய மகிமையில் அப்போ தெரியல, அப்போ பின்னாடி தான் நமக்கு கிடைச்சது. எத்தனையோ குருமார்களெல்லாம் சந்திச்சிருக்கிறோம். இன்றைய நாள் மிதுனத்திலே குரு பகவான் இருந்து சந்திரனை பார்க்கிறார், சூரியனோடு இருந்து பார்க்கக்கூடிய இந்த நன்னாளிலே உங்களையெல்லாம் நான் பார்த்து மகிழ்ச்சி அடைகிறேன் என்று சொல்லலாம். அதை விட என்ன சிறப்பு அப்படின்னா, எங்கள் அப்பா, என் தந்தையாருடைய பெரிய தகப்பனார் 2 பேர். என் தந்தையாருடைய தகப்பனார் ஒருவர், அவங்க 2 பேர், 3 பேர், 2 அத்தைமார்கள். அதிலே மூத்தவர், அடுத்தவர் 2வது சேர்ந்தவர் அவர் வள்ளலார் பரமஹம்சருடைய சீடராக வாழ்ந்தார். அவருடைய மகன் எனக்கு பெரியப்பா. அந்த ஒப்பற்ற மனிதர் முருகனை நேரடியாக பார்த்தார் அப்படின்னு என்கிட்ட சொல்லியிருக்கார். முருகனை நான் நேரடியாக பார்த்தேன். முருகன் எனக்கு ஆசீர்வாதம் கொடுத்தார். ஆசீர்வாதம் கொடுத்து இன்னிடத்துல ஒரு மூலிகை இருக்குது, அந்த மூலிகையை போய் பறித்து வந்தேனால் சகலத்தையும் நீ வெற்றி வருவாய் என்று சொன்னான் அப்படின்னு சொன்னார். ஆனால் இவர் அந்த தோற்றத்தை அவர் மறந்துவிட்டு அந்த இடத்துல மூலிகையையும் போய் பார்க்கவில்லை. ஒரு 2 நாள் கழித்து போய் பார்க்கும்போது அந்த சொன்ன இடத்துல, மூலிகை இடத்துல ரோடு தோண்டி போட்டு விட்டார்கள். அந்த மூலிகை மறைஞ்சிருச்சு. அடுத்து மறுநாள் மீண்டும் காட்சி கொடுத்து, உனக்கு கொடுத்த மூலிகையை நீ மறந்து விட்டாய், அதனால் உனக்கு மந்திரத்தை மட்டும் சொல்லுகிறேன், இந்த மந்திரத்தை நீ 42 நாள் இந்த மந்திரத்தை நீ உச்சரித்தீனா சகல சக்திகளையும் நீ பெறுவாய் என்று அவர் சொல்லியிருக்கார். அந்த மந்திரத்தை அவர் சொல்றார். ஆனால் அவர் 40வது நாள் வீட்டுக்கு வர்றாரு. வீட்டுக்கு வந்தோடனே எங்கள் பெரியம்மா வந்து மகளை, எங்கள் அக்காவை வந்து அடிச்சிருது. அது கீழே விழுந்து பேச்சு முச்சாவெல்லாம் விழுந்துருச்சு. இதை பார்த்தோன்னே எங்கள் பெரியப்பா என்ன பண்ணிட்டாருன்னு, இதே மாதிரி நீ விழுவாயின்னோன்னா எங்கள் பெரியம்மாவை கீழே விழுந்துருச்சு. உடனே ஒரு மந்திரத்தை உச்சரித்த வாயினாலே சொல்லிட்டார். அதனால் அந்த மந்திரம் அவ்வளோ பலிதமானதுன்னொடனே உடனே அவர் கீழே விழுந்துடுறாங்க. அப்புறம் அதுக்கடுத்து மந்திரத்தை சொல்லி எழுப்பிடுறாரு. அதேமாதிரி சில இடங்களில் அவர் அந்த மந்திரத்தை பிரயோகம் பண்ணி பல அற்புதங்களை செய்தார். நானே பார்த்திருக்கிறேன். அவரை ஒரு நாள் ஒரு கோயிலில் சந்தித்தேன். சந்தித்த உடனே என்னுடைய குலதெய்வம் கோயிலில் சந்தித்தேன். என்னடா செஞ்சிட்டு இருக்குன்னு கேட்டார். நான் இந்த மாதிரி ஜோதிடம் ஆன்மீகத்தை பற்றி. சரிடா, அந்த மந்திரத்தை பிடிச்சிக்கந்தரா, நீ போய் செஞ்சுக்கப்போ, நான் தான் 40 நாள் நிப்பாட்டிட்டேன், நீ 42வது நாள் செஞ்சிருவா போடா அப்படின்னு சொல்லி சொன்னார். அந்த மந்திரத்தை நான் சொன்னேன். மந்திரம் பெரிய மந்திரமல்ல, இல்லை, சாதாரண மந்திரம்தான். அந்த மந்திரத்தினுடைய மகிமையை நான் புரிந்து கொண்டேன். அந்த மந்திரத்தினுடைய மகிமையினாலே அவர் சொன்னது என்னன்னா, மகனே, அங்கே இங்கே அலையாதே, எங்கேயுமே எதுவுமே இல்லை, எந்த கோயிலும் எதுவும் இல்லை, உன்னுடைய இதயத்திலே உனக்குள் இறைவன் இருக்கிறான், அவனை மட்டும் நீ பார்த்து மகிழ்ச்சியாகிறே என்று அவர் சொல்லிவிட்டார். அதை நான் கடைபிடித்தேன். அந்த மந்திரத்தை உபதேசம் செய்தேன், உச்சரித்தேன், பிரயோகம் பண்ணேன். 42வது நாள் அந்த மந்திரம்
நிறைவு நாள் என்று என் தங்கை திருமணம் அன்று எங்கள் பெரியப்பா வந்தார். அந்த மந்திரத்தை நிறைவு செய்தார். எனக்கு பரிபூர்ண ஆற்றலை கொடுத்தார். அந்த பரிபூரமான அந்த சக்தியை அந்த இடத்துல நமக்கு வழங்கப்பட்டது. குருவினுடைய திருவருள் நமக்கு அந்த இடத்துல கிடைச்சிச்சு. அதனால் அந்த குருவினுடைய அருள் நமக்கு கிடைத்ததுனால அதை நான் பிரயோகம் பண்ணேன். அதுபோல் எத்தனையோ மக்கள் நமக்கு குருமார்கள் மந்தித்த மந்திரங்களை கொடுத்தார்கள். காஞ்சி மகா பெரியவா கூட ஜோதிடத்தில் சிறந்து விழுகணும் அப்படின்னா உலகம் யாவும் தாமுல வாக்களும் நிலை வருத்தலும் நீக்கலும் நீங்கிலா அழகிலா விளையாட்டுடையார் அவர் தலைவர் அன்னவர்க்கே சரணாங்களே என்று சொன்னால் நீங்கள் வாக்குப்பளிதம் ஏற்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிறார். அந்த மகாபுருஷன் அருளிய வார்த்தை. கொல்லிமலையிலிருந்து ஒரு சாமியார் என்னை பார்க்க வந்தார். ரசமணியில் ஒரு சிலையை கொடுத்து இந்தாப்பா உனக்கு ஒரு மந்திரம் சொல்கிறேன் அப்படின்னார். ஓம் கணபதி அங்கணபதி சக்தி கணபதி வாக்கிற்கினிய வாழை பரமேஸ்வரி என் மனதில் வாக்கில் வந்து நிற்க சுவாக என்று சொன்னார். நான் ஏன் இன்று உங்களுக்கு மந்திரத்தை எல்லாம் சொல்லிக் கொண்டிருக்கிறேன் என்றால், இந்த மந்திரத்தை உங்களுக்கு உச்சரிப்பதற்காக நீங்கள் இதை பிரயோகம் செய்ய வேண்டும் என்பதற்காக நான் சொல்கிறேன். நீங்களாம் பாக்கியவான்கள். அதனால் இதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். மந்திரம் என்பது நீங்கள் பரிபூரணமாக சொல்லுகின்ற போது அது பலிதம் ஏற்படும். அது இந்த பரிபூரண நாளில் உங்களுக்கு சொல்லும்போது அது பல மடங்கு வந்து வீரியமாக ஆற்றலை வெளிப்படுத்தும். ஓம் கணபதி அங்கணபதி சக்தி கணபதி வாக்கிற்கினிய வாழை பரமேஸ்வரி என் மனதில் வாக்கில் வந்து நிற்க சுவாக. அந்த பரமேஸ்வரியை பற்றி கூப்பிடுறோம், வாழை பரமேஸ்வரியை. இது சிறப்பான ஒரு மந்திரமாகும். ஓம் சிங்கு ரங்கங் சிங், ஓம் சிங்கு ரங்கங் சிங். ஏதாவது ஒரு சித்தரை சொல்லி ஓம் சிங் ரங்கங் சிங் மாயாண்டி சித்தர் சிவாய நம என்று சொன்னால் அந்த சித்தபுருஷர் நமக்கு வசியமாகி விடுவார். அதனால் எந்த மந்திரமாக இருந்தாலும் நீங்கள் அதை சொல்லுங்கள். இந்த நாளிலிருந்தே சொல்ல ஆரம்பிங்கள். உங்களுக்கு அருளும் ஆற்றலும் கிடைக்கும். இதுதான் மந்திரத்தினுடைய மகிமை, மந்திரத்தினுடைய மாபெரும் சக்தி. அப்படின்னா ஓம் மயான யோகீஸ்வராய நமக என்று சொன்னால் எந்த கெட்ட சக்தி கூட நம்மகிட்ட வராது. ஓம் மயான யோகீஸ்வராய நமக, ஓம் சனீஸ்வராய நமக, ஓம் சாயின் மைந்தனை சூரியகுமாரனை பத்தரையின் சகோதரனை யமனின் சகோதரனை அச்சதமாலை உடையவனை அதிதேவதை உடையவனை எல்லா காலங்களிலும் காத்து ரட்சிப்பாயே அப்படின்னு சொல்லும்போது மிக மிக அற்புதங்கள் தான். அதனால மந்திரத்தை சொல்லுங்கள், மகிமையை பெறுங்கள். அவ்வளோதான். இறைவன் எந்த வழியிலும் நமக்கு, அதாவது என்னன்னா உச்சரிப்பு அப்படின்னா அதுதான் ஓசை, அதான் வைப்ரேஷன். அந்த உச்சரிப்பு, அந்த வைப்ரேஷன் தான் அதிர்வலைகளாக. இது தேவ பாஷைகள், இறைவனோட சூட்சமமாக பேசக்கூடிய ஒரு மொழி. ஓம் சர அண பவா, ஓம் சர அண பவா வசியந்தான். ஓம் சரவண பவா, ஓம் சர அண பவா. அதே மாதிரி ஓம் நமச்சிவாய, சிவாய நம, யனம சிவ, வயனமசி, மசிவயன என்று மாற்றி மாற்றி போட்டோம் என்றால் அது வசியமாக மாறிவிடும். அதே மாதிரி அதில் நம்ம தேவையானது என்ன? ஓம் நமச்சிவாய, எல்லாத்தையும் தம்பிக்க செய்யக்கூடியது ஓம் நமச்சிவாய. மசிவயன, மசிவயன, ஓம் சிவாய நம, ஓம் சிவாய நம. நமக்கு சக்தியை ஆற்றலையும் கொடுக்கக்கூடிய வார்த்தை.
ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, நீங்கள் இந்த சீக்ரெட் ஆஃப் மந்திரா அப்படின்னா, மந்திரத்தினுடைய மகிமை என்ன அப்படின்னா, ஓம் அப்படிங்கிறது வந்து மூலாதாரத்திலிருந்து அந்த வைப்ரேஷன் கிளம்புது அப்படிங்கிறத எடுத்துக்கணும். நம்ம உடம்புல 6 சக்கரங்கள் இருக்கு. 6 சக்கரங்கள் இயங்கி கொண்டிருக்கு. 6 சக்கரங்களில் ஓம்ங்கிறது வந்து மூலாதாரம் அப்படின்னு எடுத்துக்கணும். ஒவ்வொரு சக்கரத்தை பாருங்க. ஓம் நம சிவாய, நம சிவாய அப்படின்னா 5 சக்கரங்கள். மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிப்புரகம், அநாதகம், விசுத்தி, ஆக்னே, சகசிராமம். இப்போ நம்ம உடம்புல இருக்கக்கூடிய இந்த 6 சக்கரங்களில் ஒரு சக்கரம் மூலாதாரமாக ஓம் என்றும் மீதி 5 இருப்பது தான் நமச்சிவாய என்ற 5 பஞ்சாட்சரம். ஓம் ஐயும் கிளியும் சவ்வும் ரீயும் ஸ்ரீயும், ஐயும் கிளியும் சவ்வும் ரீயும் ஸ்ரீயும். இது பிஜம். மந்திரம் விஜம், எந்திரம் கருமுறை உருமுறை என்று சொல்லப்பட்டிருக்காங்க. அதனால் நீங்கள் இந்த ஆற்றலை நீங்கள் பெற வேண்டும் என்பது என்னுடைய மனப்பூர்வமான நிலை அப்படிங்கிறத நான் அந்த இடத்துல, நம் வாக்கு பலிதம் ஏற்பட வேண்டுமானால் நாம் இதைத்தான் செய்யணும். வாக்கு பலிதத்துக்கு ஏதாவது ஒரு மகானையோ ஒரு ஆற்றலையை நாம் நாவிலையை நாம் பூசிக்கின்ற போது அது நமக்கு பேராற்றலாக நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத இந்த இடத்துல நம்ம சொல்லுவோம். அதனால் நீங்களும் ஜோதிடத்தில் வல்லமை வேண்டுமானால் நீங்கள் கேள்வி கேட்டால் பதில் சொல்ல முடியும். நீங்கள் நல்லா கவனிங்க. நீங்கள் என்ன கேள்வி கேட்குறீங்களோ அந்த கேள்விக்கு மந்திர உச்சாரணம் செய்யும் வாக்கு தத்துவம் இருந்தால், நீங்கள் ஜாதகம் படிக்கிறீர்களோ, எது படிக்கிறீர்களோ, வாஸ்து படிக்கிறீர்களோ, நியூமராலஜி படிக்கிறீர்களோ, இல்லை, வாக்கு என்பது நிச்சயமாக பரிபூரணமாக இருக்கும். இதில் எந்த விதமான சந்தேகம் உங்களுக்கு வேண்டாம் அப்படிங்கிறது என்னுடைய அனுபவ கருத்து. அதனால் அன்பு சொந்தங்களே, நீங்கள் அனைவருமே இதில் வெற்றி பெற வேண்டும், உயர்ந்த நிலை அடைய வேண்டும், பரிபூரணம் அடைய வேண்டும் என்பது என்னுடைய கருத்து. ஜோதிடத்தை, ஜோதிடம் அப்படின்னு சொல்கிறது ஜோதிதான். ஜோதிடம், ஜோதி ஒரு இடத்துல விழுகிறது, அதனால் அதுக்கு ஜோதிடம் என்ற அர்த்தம். ஜோதியை அறிந்தவன் ஜோதிடன் அப்படின்னு அர்த்தம். ஆனால் வாக்கு தத்துவத்தை அறிந்தவன் அத்தனையும் தெரிந்தவன் அப்படின்னு அர்த்தம். ஜோதிடத்தை நம்ம தெளிவாக படிக்கணும். ஜோதிடத்தை நம்ம தெளிவாக படிக்கணும். ஜோதிடத்தை ஆர்வமாக படிக்கணும். ஜோதிடத்தை ஆழமாக படிக்கணும். சாஸ்திரத்தை சகசமாக படிக்கணும். அதனால் எந்த ஜோதிடமாக இருந்தாலும் அதை நீங்கள் தெளிவாக கற்றுக்கணும். 12 நம்பர் தான் 12 பாவம், 27 நம்பர் தான் 27 நட்சத்திரம், 9 நம்பர் தான் நவகிரகங்கள் அப்படிங்கிறத நீங்கள் மறக்கக்கூடாது. அதனால் ஜோதிடம் அப்படிங்கிறத தெளிவாக படிச்சுக்கோங்க. குருவை நினைங்க, அந்த இறையருளை நினைங்க. குரு உங்களுக்கு எந்த காலத்துலேயும் நமக்கு கண்டிப்பாக வந்து நிற்பார். ஒரு சின்ன ஒரு விளக்கத்தை நான் சொல்ல ஆசைப்படுறேன். ஒரு குருவிடம் போய் ஒரு சிஷ்யர் கேட்குறார், குருவே குருவே எனக்கு வந்து நீர் மேலே நடக்கிறதுக்கு எனக்கு ஒரு மந்திரம் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறார். நீர் மேலே அவர் என்ன சொல்கிறாருன்னா, நீ மந்திரத்தை உச்சரிக்க வேண்டாம், இந்த மந்திரத்தை நான் எழுதி ஒரு ஏடில் தருகிறேன், அந்த ஏடை கையில் பிடித்துக்கொள்ளு,
கையில் அந்த ஏடை பிடிச்சிக்கங்க, அந்த தண்ணியில் நீ நடந்துருவ அப்படின்னு சொல்கிறார். இவர் மாதிரி அந்த ஏடை பிடிச்சிட்டு தண்ணியில் நடந்து போகிறார். தண்ணியில் நடக்க முடியுது. இவருக்கு போகிற வழியில் ஒரு சந்தேகம் வந்துருச்சு. இந்த ஏட்டில் என்ன இருக்குன்னு பிரித்து பார்க்குறாரு. அதில் ஒன்றுமே இல்லை. கடைசியில் தண்ணிக்குள்ளே டக்குன்னு உள்ளே போயிடுறாரு. குருவினுடைய நம்பிக்கை, குருவினுடைய பரிபூர்ண ஆற்றல், குருவினுடைய சக்தி இருக்கும் வரை இவனை அசைக்க முடியாது. இவன் தான் வெற்றி வருவார். இது நல்லா கவனிக்கணும். அதுதான் முக்கியமான விஷயம். எனக்கு இது புரியலை அப்படின்னா குரு என்பது நமக்கு தெளிவாக காட்டி கொடுக்கும். அதனால இந்த நல்ல நாளில் உங்களோட நான் பேசுகிற இந்த நல்ல நாள் அருமையான நாள். நீங்களாம் இப்போ கேள்வி கேட்க போறீங்க. இப்போ இதில் ஒரு 15 பேர் கலந்துக்கிட்டிங்கன்னா இந்த 15 பேருடைய கேள்விக்கு நான் பதில் சொல்ல போகிறேன். இது ஒரு நல்ல வாய்ப்பு. ஆனால் இது ஒரு குறைந்த நபர்கள் வந்திருப்பார்கள் என்றால் அவர்கள் கொடுத்து வைத்தவர்கள் என்பது என்னுடைய கருத்து. அதுதான் இந்த நல்ல நாள் அப்படிங்கிறது. அந்த பரிபூரணமான இந்த நாளை நாம் உங்களோடு பகிர்ந்து கொள்வதில் மகிழ்ச்சி. என்னுடைய குரு மாயாண்டி சாமிகள், ஜோதிட குரு ராமலிங்க சாமி, இவர்களெல்லாம் நான் நினைத்து பார்க்கிறேன். அதைவிட இன்னைக்கும் சரி, எனக்கு யார் சொல்லிக் கொடுத்தாலும் அவர்கள் குருதான். நான் இன்றும் கற்றுக்கொண்டு தான் இருக்கிறேன் அப்படிங்கிறத நான் இந்த இடத்துல தெளிவாக சொல்கிறேன். அதனால் நண்பர்களே, அனைவருக்கும் இறையருளும் ஆற்றலும் உங்களுக்கு கிடைக்க வேண்டும். அதே என்னுடைய பரிபூரணமான விஷயம். அதை நான் இந்த இடத்துல சொல்கிறேன். நீங்கள் செஞ்சு பாருங்கள். அது உங்களுக்கு வெளிச்சத்துக்கு வரலாம், ஒளிக்கு வரலாம். ஐயா தமிழ்ச்சி ஐயா, தமிழ்ச்சியன் ஐயா, சொல்லுங்க சார். சரி, ஏதாவது சில கருத்துக்களை சொல்லுங்க. தமிழ்ச்சியன் ஐயா அவர்கள் சில கருத்துக்கள் சார். நல்லா என்ன பேசுறீங்களே சார், நீங்க தான் நல்லா கற்று சொல்லிட்டீங்களே, அப்புறம் என்ன சார். அனைவருக்கும் வணக்கம். இன்று குரு பூர்ணிமா வாழ்த்துக்கள். அவங்க கற்றதை அடுத்தவங்களுக்கு கொஞ்சம் சொல்லி மறுபடி அவங்களுக்கு ஒரு ஆசீர்வாதம் வழங்க. அவ்வளோதான் சார், நமக்கு வேற என்ன சார். அதே பெரிய பாக்கியம். தான் கற்றதை மற்றவர்களுக்கு கொடுக்கறது சொல்கிறேன் பார்த்தீங்களா, அது பரிபூரணம். சார், நாம பிறக்கும் போது எதையும் கொண்டு வர்றதில்லை, போகும்போது எதுவும் கொண்டு போறதில்லை. புரியுதுங்களா? அதெல்லாம் அது உண்மைதான். அதனால அது மறைஞ்சு போகக்கூடாது, அழிஞ்சு போகக்கூடாது. அதான் இப்போ பொருளாதாரம், பணம், காசு எல்லாமே விட்டுட்டு போனால் நம்ம சந்ததிக்கு ஆகும். புரியுதுங்களா? ஆனால் இந்த நம்ம கிட்டத்தட்ட 50 வருஷமா 40 வருஷமா படித்தது நமக்கு மட்டுமே தெரியும். சில வேணா குறிப்பு வேணா எழுதி வச்சிருக்கோம், ஆனால் முழுவதும் எழுதி வைக்க முடியுமா? முடியாது இல்லையா? இப்போ பாருங்க, இத்தனை பேர் வந்திருக்காங்க இல்லையா? ஆமாம். இப்போ வர்றாங்கன்னா அவங்களுக்கு ஒரு பரிபூர்ணமான அந்த ஆசீர்வாதம் இருக்க போய் தானே வர்றாங்க. பரிபூர்ண வாழ்த்துக்கள். இன்னைக்கு கிட்டத்தட்ட நம்ம வாட்ஸ்அப் குழுக்குள்ள நிறைஞ்சு போச்சு. ஒரு உள்ள வந்துருச்சு. அது மாதிரி இன்னைக்கு மீட்டிங் சார், சின்ராஜ் மீட்டிங் இருந்ததுல்ல, 4 மணி மட்டும். அப்படியா? குரு பூஜை இருந்துச்சு சார். சரி, இப்போ பாருங்க, அன்னைக்கு திண்டுக்கல்ல போய் 4 மணிக்கு தான் வந்தேன் சார். சரி சரி, பாருங்க. அதான் சார், இது ஒன்று சொத்து சுகம் இல்லை. இது நம்ம மனசுக்குள்ள இருக்கிறது. நமக்கு ஆயுசு முடியும் போது அது அப்படியே மறைஞ்சிடும். புரியுதுங்களா? கண்டிப்பா. அடுத்தவங்களுக்கு இது கொடுத்துட்டு போனா இதனால 4 பேர் பலன் போது நமக்கு அந்த கர்மா குறையும் சார். இப்போ பாருங்க, எங்க பெரியப்பா ஒரு மந்திரம் சொன்னாரு. அவர் சொல்லிட்டு அவர் கடைசி காலத்தில் எனக்கு ஒருத்தர் கனவுல வந்து சொல்றாரு, உங்கள் பெரியப்பா ஆயுள் முடிய போதுரா, போய் அவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு அவர்கிட்டருந்து ஒரு துண்டவாவது வாங்கிட்டு வந்துடுறான்னு சொன்னார். போய் ஆசீர்வாதம் வாங்கிட்டு வந்தேன். அப்போ உடனே அவர் அதுக்கடுத்து கொஞ்ச நாளில் அவர் மறைஞ்சிட்டார்.
ஆனால் அவர் மழை பெஞ்சாலும் படுத்து கிடப்பார், வெயிலில் படுத்து கிடப்பார். ஆடு மாடு முடியலன்னா வாயில் ஊதி விடுவார், சரியாக போயிடும். அவர் கற்றுக்கின்ற முறை அவ்வளோதான். அதனால் இந்த குருவில் வந்தவர்களுக்கு எங்கள் பெரியப்பா சொன்ன மந்திரத்தை உங்களுக்கு சொல்லுகிறேன். ஓம் என்று ஒரு தடவை சொல்லுங்கள். ஓம் என்று ஒரு தடவை சொல்லுங்கள். மசி நசி என்று 54 தடவை சொல்லுங்கள். மறுபடியும் ஓம் என்று ஒரு தடவை சொல்லுங்கள். நசி மசி என்று அப்படியே திருப்பி 54 தடவை சொல்லுங்கள். சொல்லி முடித்த பிறகு முருகா முருகா என்று 3 தடவை சொல்லுங்கள். இதை செய்யுங்கள், உங்களுக்கு ஆற்றல் உடம்புல வந்து சேர்ந்து விடும் அப்படின்னு சொன்னார். இதை செஞ்சு அதனால் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள். இப்போ இதில் கேள்வி கேட்கலாம். இத்தனை பேர் இருக்கையில் யாராவது மைக்கை ஒருத்தர் மட்டும் ஓப்பன் பண்ணி கேள்வி கேட்கலாம். அதாவது அந்த கேள்வி எப்படி இருக்கணும் அப்படின்னா, தனக்கு புரோஜனதாக இருக்கணும், தனக்கு புரோஜனம் உள்ளதாக இருக்கணும், ஒன்றை தெரிந்து கொள்ள வேண்டியதாக இருக்கணும். அப்படிங்கிறதுக்காக இந்த கேள்வி கேட்கலாம்னு சொல்கிறார். யாராவது ஓப்பன் பண்ணுங்க. ஐயா வணக்கம். ஐயா அசோக் பேசுகிறேங்க. கேளுங்க. ஐயா ஜோதிடத்தில் 1, 5, 9, 3, 7, 11 இதை இணைக்கிறது பார்த்தீங்கன்னா முருகனோட அந்த அருங்கோண வடிவம் தாங்க இதில் மெயினாக வருது ஜோதிடத்தில். அதனால ஒரு முருகனோட மந்திரத்தை நீங்கள் கொடுக்கணும், அதற்கான விளக்கத்தையும் சொல்லணும்னு கேட்டுக்கிறேன். ஓம் சரவண பவா அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, இது 6 எழுத்து மந்திரம். 6 சொல் இருக்கு. ச ர வ ந ப வ 6 எழுத்து மந்திரம். 1, 5, 9 என்பது 3, 3, 7, 11ங்கிறது 3. இந்த 6க்குள்ளே தான் இருக்கு. இந்த 6 என்ன அப்படின்னா, 1ங்கிறது நான், 5ங்கிறது என் மகன், 9ங்கிறது எங்கள் அப்பா, 3ங்கிறது என் தம்பி, 11ங்கிறது என்னுடைய அண்ணன், 7ங்கிறது என் மனைவி. என்னை என் மேலே எனக்கும் என்னோட தொடர்புடையது இந்த 6 பேர்கள் தான். இந்த 6ஐயும் நாம் வசமாக ஒருத்தருக்கு அமர்ந்து விட்டாலோ, இந்த 6ஐயும் நம்ம ஒரு பிடிப்போடு இருந்தோம் அப்படின்னா, ஒன்று என்ற அறிவும், மூன்று என்ற முயற்சியும், 5 என்ற ஆற்றலும், சக்தியும், குலதெய்வமும், திறமையும், 7 என்ற தன்னோடு பகிர்ந்து கொள்ளக்கூடிய அந்த பதியும், தன்னில் தனக்கு பாதியாக இருந்து செயல்படக்கூடிய அந்த 7ம், 9 என்ற இறை சக்தியும், 11 என்ற இன்பத்தின் உச்சத்தையும், 11 என்ற நட்பின் உச்சத்தையும் ஒருவன் பெறுவானால், பெற்றுக்கொண்டால், முருகன் அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம் அப்படின்னா, முருகன், குன்று இருக்கும் இடத்திலெல்லாம் குமரன் இருப்பான். குன்று என்றால் இந்த தலை, இந்த தலைக்குள்ளே இருக்கக்கூடிய கண்ணு தான் முருகன். அதனால தான் முருகன். குன்று என்ற தலையில் கண்ணாக இருப்பவனுக்கு பேர் முருகன் என்று பெயர். அப்போ இந்த கண்ணு தான் இந்த குன்றுக்கு சிரசு, இந்த சிரசுக்குத்தான் இந்த கண்ணு. அப்போ இந்த குன்றில் இருப்பவன் குமரன், குன்றில் இருப்பவன் முருகன். அதனால் முருகனை நாம் வழிபடும்போது, எங்கள் பெரியப்பாவுக்கு முருகன் தானே காட்சி கொடுத்தார்.
அந்த சக்தியாக இருக்கக்கூடிய அந்த முருகனை நீங்கள் உச்சரிப்பீரானால் உங்களுக்கு சகலமும் கிடைக்கும். அதனால தான் முருகா என்ற 3 எழுத்தும், முருகா என்ற 3 எழுத்து குன்று என்ற இந்த தலைக்குள் குடிகொண்டு இருக்கிற குமரனை நாம் வழிபட வேண்டும். இந்த குன்றுக்குள் இருக்கக்கூடிய அற்புதமானது கண்ணுதான். கண்ணுதான் இந்த பிரபஞ்சத்தோடு நாம் தொடர்பு கொள்வதும் இந்த பிரபஞ்சத்திற்குரிய ஆற்றலை தெரிந்து கொள்வதற்கு கண் மூலமாக இருக்கிறது. அதனால் கண்ணாக இருக்கக்கூடிய அந்த சக்தியை நாம் அடைய வேண்டும். அந்த கண்ணை நாம் பாதுகாக்க வேண்டும். கண்கண்ட தெய்வமே, கண்ணுக்கு காட்சி கொடுக்கும் ஆற்றலை அது நம்ம வழங்கணும். சரியா சாமி? நன்றிங்க. சரி, அடுத்து சரவண பவன் பற்றி ஒரு சின்ன விளக்கம் கொடுக்கட்டுங்களா? கொடுங்க. சரவண பவ என்பது முருகனின் 6 முகமை குறிக்கும் ஒரு மந்திர சொல்லு. சரவணம் என்றால் புல் அல்லது தர்ப்பை என பெயர்ப்படும். பவ என்றால் தோன்றுதல்னு பொருள். எனவே சரவண பவ என்றால் தர்ப்பையை காட்டில் தோன்றியவன் என்று பொருள். மேலும் இது முருகனின் 6 முகங்களை குறிக்கும். 6 எழுத்துக்களில் சுருக்கமாக கருதப்படுகிறது. ச ர வ ந ப வ. சரவண பவ என்ற சொல் முருகப்பெருமானின் பிறப்பு தொடர்புடையது. பிரணவ மந்திரமாகிய ஓம் என்னும் சொல்லுடன் சேர்த்து ஓம் சரவண பவ என ஜெயிப்பது முருகனை வழிபடும் ஒரு முறையாகும். சரவணன் என்பது தர்ப்பை புல் நிறைந்த இடத்தை குறிக்கும். புராணங்களின்படி முருகப்பெருமான் அக்கினி பகவானால் தர்ப்பை புல் சான் மீது வைக்கப்பட்டதாகவும் அதிலிருந்து அவர் தோன்றியதாகவும் கூறப்படுகிறது. முருகப்பெருமானின் 6 திருமுகங்களை குறிக்கும் 6 எழுத்துக்களாகவும் இந்த சொல் கருதப்படுகிறது. ச ர வ ந ப வ. இவை முறையே ஞானம், சக்தி, செல்வம், வீரம், ஒளி மற்றும் கருணை ஆகியவற்றை குறிக்கின்றன. சரவண பவ மந்திரம் முருக பக்தரால் மிகவும் போற்றப்படுகிறது. இந்த மந்திரத்தை ஜெபிப்பதால் வாழ்வில் தடைகளை நீக்கி வெற்றிகள் கிட்டும் என்பது நம்பிக்கை. அடுத்து பேசலாம் சார். யார் வேணாலும் பேசலாம். வெரி குட், வெரி குட். ரொம்ப அற்புதம். அடுத்து கேளுங்கய்யா, பேசுங்க. ஐயா வணக்கம். வணக்கம். இன்னைக்கு குரு பூர்ணிமா. எங்களுக்கெல்லாம் நீங்க குருவா இருக்கீங்க. உங்களுடைய அருளாசியால எங்களுக்கு அந்த வாழை பரமேஸ்வரியோட மந்திரத்தை கொஞ்சம் எங்களுக்கு உபதேசம் செஞ்சீங்கன்னா எங்களுக்கு வாக்கு சித்தி அடையிறதுக்கும் வாழ்த்து சொல்லி எங்க அனைவருக்குமே உங்களுடைய ஆசீர்வாதத்தையும் கொடுக்கணும். நிச்சயமா. அந்த வாழை சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். வாழை பரமேஸ்வரிய யார் பிடிச்சாங்கன்னா சித்தர்கள் வழிபட்ட தெய்வத்துக்கு பேர் வாழை பரமேஸ்வரின்னு அர்த்தம். சித்தர்களுக்கு தெய்வம் வந்து வாழை. அதாவது ஓம் கணபதி, அங்கணபதி, சக்தி கணபதி, வாக்குக்கினிய வாழை பரமேஸ்வரி, என் மனதிலும் வாக்கிலும் வந்து நிற்க சுவாக. இதை நீங்கள் இந்த ரெக்கார்டை போட்டு பாருங்கள். அதை எழுதிக்கங்க. அது ஒரு நல்ல நாளில் இன்றிலிருந்து 3வது நாள், இன்றிலிருந்து 3வது நாள், அந்த நாளில் இருந்து நீங்கள் தொடங்குங்க. ஐயா எத்தனை முறை அதை செய்யணும், எப்போ படிக்கணும்? அதாவது எப்போ வேணாலும் நீங்கள் வந்து காலையில் மாலையில் செய்வது உத்தமம். குறைந்தது 108 தடவை சொல்லணும். விரத முறை இருக்கா இதுக்கு? அதெல்லாம் கிடையாது. ரொம்ப நன்றிங்க ஐயா. விரதமெல்லாம் இல்லையா ஐயா? இன்னொரு முறை இது சொல்ல முடியுமாங்க ஐயா?
ஓம் கணபதி அங்கணபதி சக்தி கணபதி வாக்குக்கினிய வாழை பரமேஸ்வரி என் மனதில் வாக்கு வந்து நிக்காசுவாக. அடுத்து வேற கிளீன் சேட்டர் தான் பண்ணி விடுங்க மக்கள் எடுத்துக்கிட்டு. சரி, வேற வேற கேள்வி கேளுங்கய்யா. என்ன கேள்வி வேணாலும் கேட்கலாம்னு சொல்லியிருக்கேன் நான். ஜோதிட சம்மந்தமாக கேட்டாலும் சரி, ஆன்மீக சம்மந்தப்பட்டு கேட்டாலும் சரி, நான் இன்றைக்கு பதில் சொல்லுகிறேன். ஐயா வணக்கம் ஐயா. மோகன் ஐயா பெங்களூர்லேருந்து. சொல்லுங்கய்யா. குருவே சரணம் குரு ஐயா. சொல்லுங்க. எனக்கு ஒரு கேள்வி இருக்குங்க ஐயா. எனக்கு ஒரு கேள்விங்க ஐயா. கேளு, சொல்லுங்க. இப்போ ஜோதிடம் படிச்சுட்டு இருக்கேன் ஐயா. யாராவது ஒரு ஜாதகத்தை கொண்டு வந்து கொடுத்தா எந்த பலனும் சொல்லவே எதுவும் வாய் வரமாட்டேங்குதுங்க ஐயா. அப்படியே பிளாங்கா ஆயிடுதுங்க மைண்டு. என்ன காரணம்னு தெரியல. அந்த அந்த ஜாதகத்தை சொன்னோன்னா அந்த மாதிரி ஆகிருது இல்லையா? ஜாதகத்தை பார்த்து பலன் சொல்ல வாயே வரமாட்டேங்குங்கய்யா. சரி, இப்போ கண்ணை மூடிக்கங்க. சரிங்க ஐயா. கண்ணை மூடிக்கிட்டு நான் சொல்கிற சொல்ல மட்டும் சொல்லுங்க. சரிங்க. ஓ திரிசூலியே நமக. திரிசூலியே நமக. ஓம் திரிசூலியே நமக. ஓம் திரிசூலியே நமக. ஓம் திரிசூலியே நமக. ஓம் திரிசூலியே நமக. இப்போ கண்ணை நல்லா முடிக்கங்க. சரிங்க ஐயா. மூடிக்கிட்டு மனசுக்குள்ளேயே 3 தடவை சொல்லுங்க. ஐயா மனசுக்குள்ளேயே 3 தடவை சொல்லுங்க. இப்போ நான் ஒரு கேள்வி கேட்குறேன், அதுக்கு பதில் சொல்கிறேன் நீங்கள். சரிங்க. குருவும் சனியும் சேர்ந்திருந்தால் என்ன பலன் தரும்? தெரியலங்கய்யா. தெரியலங்கய்யா. ஐயா நாங்க பதில் சொல்லலாமா? இந்த வாரம் அவர் ஏன் தெரியலன்னு சொல்றாரு அப்படின்னா, அவர் மனம் ஆராய்ச்சி செய்யவில்லை. அவருடைய மனசு ஆராய்ச்சி செய்யவில்லை. எப்படி ஆராய்ச்சி செய்யலை அப்படின்னா, நல்லா கவனிங்க. சொல்லப்பட்ட விஷயத்துக்கு தெரியலன்ற வார்த்தை வருதே தவிர அதுக்குள்ளே என்ன இருக்குங்கிறது போக மாட்டேங்குது அவர் மனசு. நான் சொல்றது சரியா இருக்கான்னு பாருங்க ஐயா. சொல்லுங்க ஐயா. நான் சொல்ற வார்த்தை உங்களுக்கு சரியா புரியுதான்னு பாருங்க. அதுக்குள்ள என்ன இருக்குங்கிறத போய் தேட மாட்டேங்குது. ஆமாங்க. சரி, இன்னொருத்தர் சொன்னீங்கல்ல நான் பலன் இதுக்கு என்னன்னு, அவர் மைக் ஆன் பண்ணுங்க. ஐயா வணக்கம் ஐயா. குருவே துணை. ஐயா நீங்க அவரு சொன்னது மாதிரிதான் எனக்கும் இருக்கு. சில நேரங்கள்ல சில விஷயங்கள் ஏதோ ஒரு வகையில யாரோ ஒரு குருநாதர் சொன்ன விஷயங்கள் மனதுல சில விஷயங்கள் பதிஞ்சதுல இந்த ஒரு விஷயம் பதிஞ்சிருக்குது. குரு சனி சேர்க்கை அப்படி என்றால் இளமையில் வேலைக்கு செல்வார், இளமையிலேயே வேலைக்கு போவார் அப்படிங்கிறது மட்டும்தான் மனசுல. ஐயா நானும் ஒண்ணு சொல்லலாமா? சொல்லுங்க. இவருக்கு ஞான நிலை இயல்பாகவே கிடைக்கும். இவருக்கு ஞான நிலை திருவருளும் ஒருங்கே கிடைத்திருக்கும். குருவருளும் திருவருளும் ஒரு ஒருங்கே கிடைச்சிருக்கு. ரைட்.
அடுத்து வேற சரிங்களாங்க ஐயா? அடுத்து சொல்லுங்க. ஐயா வணக்கம். சொல்லுங்க. குரு பூர்ணிமா திருநாள் வாழ்த்துக்கள். வாழ்த்துக்கள். தர்ம கர்மாதிபதி யோகம்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். சரி, அப்படின்னா என்ன? ஆன்மீகத்துல நாட்டம் அதிகமாக இருக்கும். இப்போ நான் பாருங்க எப்படி சொல்லணும் அப்படிங்கிறத சொல்றேன் பாருங்க. அம்மா இப்போ நான் எப்படி சொல்றேன்னு பாருங்க. குரு ப்ளஸ் சனி அப்படின்னா என்ன செய்யணும் அப்படின்னா, இதை குருன்னா இது ஒரு காரகத்தை எடுத்துக்கணும், இது ஒரு காரகம். ஒவ்வொரு கிரகம் ஒரு காரகத்தை இருக்கும். இப்போ குருன்னா ஜாதகர்னு சொல்லலாமா? குருன்னா ஜாதகர்னு சொல்லலாமா? சொல்லலாங்க. சரி, ஜாதகருக்கு சனி அப்படின்னா குலதெய்வம்னு சொல்லலாமா? சொல்லலாங்க. அப்ப ஜாதகருக்கு என்ன இருக்கு? குலதெய்வ அருள் உண்டு. குலதெய்வ அருள் உண்டு. அப்ப என்ன இருக்கு? ஜாதகருக்கு குலதெய்வ அருள் உண்டுன்னு சொல்லலாமா? சொல்லலாங்க. இன்னொன்று பாருங்க, இந்த சனிங்கிறதுனால சனி அப்படின்னா வேலைன்னு அர்த்தம். இப்ப ஜாதகருக்கு வேலை உண்டுன்னு சொல்லலாமா? சொல்லலாங்க. சரி, இந்த ஜாதகருக்கு வேலை உண்டுன்னு சொல்றோம். அப்ப அதே மாதிரி இந்த சனி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா விசுவாசம் அப்படின்னு அர்த்தம். ஜாதகர் எப்படி இருப்பாரு? விசுவாசமான ஆளா இருப்பாரா? இருப்பாருங்க. சனி என்றால் தயக்கம்னு அர்த்தம். தயக்கம் அல்லது தாமதம். ஜாதகர் தாமதமா இருப்பாருன்னு சொல்லலாமா? சொல்லலாங்க. குரு அப்படின்னா ஜீவா அப்படின்னு அர்த்தம். சனின்னா கர்மா அப்படின்னு அர்த்தம். அப்ப இந்த ஜீவனுக்கு இயற்கையாவே இந்த கர்மத்தை பெற்று இவன் பிறந்திருக்கான்னு சொல்லலாமா? சொல்லலாங்க. அப்போ ஒரு பொருளுக்கு எவ்வளவு அர்த்தத்தை நம்ம எடுக்கலாமா இல்லையா? அப்படிங்கிறத நம்ம இந்த இடத்துல புரிஞ்சுக்கணும். ஐயா நான் சொல்றது புரியுதா ஐயா? புரியுதுங்க ஐயா. சாமி, அசோக் சாமி. ஐயா புரியுதுங்க. அப்ப நம்ம ஒன்றை பொருளாகவும் ஒன்று இயக்கமாகும். இப்ப பாருங்க என்ன அர்த்தம்னா, எது இயங்குது? இது இயங்குது. எது இயக்குது? சனி. அப்ப இந்த சனியினுடைய வேலையை இந்த குரு செய்ய போகிறார். எப்படி நம்ம எடுத்துக்கிறோம்? சனியுடைய வேலையை, இந்த சனி என்ற வேலையை, இந்த தன்மையை அவர் எடுத்துக்கிறாருன்னு அர்த்தம். அது ஜாதகர் எடுத்துக்கிறாரு. இல்லைன்னா இது என்னவோ அந்த காரகத்துவம் இந்த காரகத்துவத்தை எடுத்துக்கொள்கிறது. இந்த காரகத்துவம் இந்த காரகத்துக்குள்ள போகும். இது மாத்திக்கிறது, எக்ஸ்சேஞ்ச். புரியுதா? புரியுதுங்க ஐயா. இப்ப ஒரு பலன் வந்துச்சா இல்லையா? வந்துச்சுங்க ஐயா. சரி, அப்ப குருவு சனி சேர்ந்தா அவனுக்கு குலதெய்வத்தினுடைய அருள் உண்டு, தெய்வ கடாட்சியம் உண்டு. சனி என்றால் கஷ்டங்களை தரும். ஆனால் இவனுக்கு ஜாதகருக்கு கஷ்டமும் உண்டு. வேற கேள்வி. சார் வணக்கம் சார். சொல்லுங்க. நான் தமிழ் பேசுறேன் சார். அவர் ஒன்லி அஸ்ட்ராலஜி மட்டும் நினைவு வர மாட்டேதா, படிச்சது வர மாட்டேதா, வேற எல்லாம் மறதியில் இருக்கா? அதை மட்டும் சொன்னா எப்படி நான் சொல்றேன். அவங்க ஒரு 15 days ஒரு பண்ண சொன்னாங்க. அந்த நினைவலைகள் மறுபடியும் மறக்காது. சொல்லுங்க. அவரை கேளுங்க சார். சார் பேசுங்க சார். நீங்க உங்களுக்கு எல்லா பொருளுமே இந்த மாதிரி மறந்து போதா? படிச்சது இல்ல ஒன்லி அஸ்ட்ராலஜி மட்டும் வர மாட்டேதா? இல்ல சார், ஜாதகம் பார்க்கும்போது மட்டும் அது மாதிரி ஆகுது. இல்ல வேற ஏதாவது நார்மல்ல மற்ற ஏதாவது ஒரு பொருள் வச்சுட்டா எந்த இடத்துல வச்சேன்னு தெரியாமங்கிற ஒரு எய்மி இருக்கா? அப்படி இல்ல. ஒன்லி அஸ்ட்ராலஜில மட்டுமே உங்களுக்கு? ஆமா சார். சரி, ஜோதிடம் மட்டுமே. ஜோதிடம் மட்டும் சார். அதுவும் இப்போ ஒரு சில காலமா தான் சார் அது மாதிரி இருக்கு.
வேற ஒண்ணுமே இல்லை சார். நீங்க என்ன பண்றீங்க தெரியுங்களா? சரிங்க சார். காலையில நல்லா சமணங்கால் போட்டுவிட்டு லெஃப்ட் சைட்ல ஏர் இழுத்துட்டு ரைட் சைட்ல விடுங்க. சரிங்க சார். 5 தடவை அந்த மாதிரி விடுங்க. அடுத்து ரைட் சைட்ல ஏரை ஃபுல்லா இட்டுட்டு உங்களுக்கு பினியன் தெரப்பிங்கிறது உங்களுக்கு ஏர் சப்ளை ஆகல. சரிங்க சார். நீங்க அந்த மாதிரி ஒரு 15 days 15 நாள் எப்படி லெஃப்ட் சைட்ல ஏர் இழுத்துட்டு ரைட் சைட்ல வெளியே விடணும். சரிங்க சார். அப்ப 5 தடவை விட்டுட்டு அதே மாதிரி 5 தடவை ரைட் சைட்ல மூச்சு உள்ள உங்களுக்கு எவ்வளவு முடியுமோ எவ்வளவு பிளாட் ஃபுல்லா முடியுமோ எடுத்துட்டு மறுபடியும் லெஃப்ட்ல விடுங்க, ரைட்ல விடுங்க. சரிங்க சார். இது 5 தடவை இந்த பக்கம் இழுத்து அந்த பக்கமும் அந்த பக்கம் இழுத்து அந்த பக்கமும் நீங்க விட்டு ஒரு 15 நாளைக்கு செய்யுங்க. அப்புறம் எப்படி என்ன பண்ணுன்னு பாருங்க. சரிங்க சார். சரிங்க சார். கொஞ்சம் உங்களுக்கு டெவலப் தெரிஞ்சுன்னா உங்களுக்கு கண்டினியூவா கூட நீங்க பண்ணீங்க. ஏன் தெரியுங்களா? உங்களுக்கு 6 ரத்த ஓட்ட நாளங்கள்ல 6 நாளும் ஏர் பாஸ் ஆகணும். பாஸ் ஆனாதான் இது ஓரளவுக்கு சிந்தனை மூளைக்கு போகும். சரிங்க. இது நீங்க பண்ணி அதை ஓபன் பண்ணிட்டீங்கன்னா சரிங்க அப்புறம் பிரச்சனை இல்லை, ஆட்டோமேட்டிக் மறதி வராது. சரிங்க சார். சரிங்க. நீங்க பண்ணி பாருங்க எப்படி இருக்கு. நாளைக்கு பண்ணிட்டு கூட நாங்க சொல்லுங்க, ஒன்றும் தவறு இல்லை. சரிங்க சார். மற்றவங்க பயன்படுத்துறோம். அடுத்து வேற கேள்வி. வணக்கம் ஐயா. வணக்கம் வணக்கம் வணக்கம். ஓம் சிவ ஓம் இந்த மந்திரத்தோட விளக்கம் கொடுக்குறீங்க ஐயா? இப்போ ஓம் சிவ ஓம் பாருங்க. ஓம்ங்கிறது பிரணவம். சிவா சி என்றால் பாருங்க, சீனா நெருப்பு, வா அப்படின்னா காற்று. இது ரெண்டையும் காற்று நெருப்பு சேர்ந்துச்சுன்னா சூப்பரா எரியும். இந்த ஓம்ங்கிறது இது பிரணவம். அந்த ஓம் அப்படிங்கிறத பிறகுனா ஆனா ஊனா இம்மு, ஆனா ஊனா ஆனா ஊனா இம்மு ஆவும். அப்ப இந்த ஆவும் ஆவும் இந்த ஓம் சொல்லும்போது இந்த காற்று நெருப்பை இயற்கை இந்த ரெண்டையும் நெருப்பையும் காற்றையும் நம்ம இயக்கும் போது நம்ம உடம்புல இருக்கக்கூடிய அத்தனை கெட்ட சக்திகளெல்லாம் எரிச்சிடும். அதான் ஓம் சிவ ஓம் அப்படின்னு சொல்றோம். சிறப்புங்க, நன்றிங்க. தெரியுதா? அடுத்து ஐயா நான் கேட்கலாங்களா ஐயா? கேளுங்க ஐயா. இப்ப பலன் நம்ம சொல்றாங்க. அதாவது ஒரு விஷயம் ஒருத்தருக்கு தெரியுதுன்னா கனவுல சொல்றோம். அந்த பலனை எப்பங்கய்யா நம்ம அவங்க கேட்கறப்போ சொல்லவும் அப்படின்னு எனக்கு எப்ப தோணும்? எப்படி ஐயா இப்ப ஒருத்தர் கேள்வி ஏதோ சொல்றாங்க, அவங்களுக்கு கனவு மூலியமா அந்த பலனை சொல்றேன் நானு. அவங்கள கேள்வி கேட்கிற போது எப்ப நான் அந்த பலனை சொல்ல போறேன் அப்படின்னு கேக்குறேங்க ஐயா. இன்னும் நீங்க கேள்வி தெளிவா கேட்கலையா? ஐயா நான் என்ன கேக்குறேன்னா, இப்ப கனவு கண்டு பலன் சொல்றாங்க ஐயா. உங்களுக்கு ஒரு கனவு வருது. ஆமாங்க ஐயா. அது இன்னொருத்தருக்காக பலன் சொல்லப்படுதுங்க ஐயா. அவங்களுக்கு அந்த பலனை சொல்றேன் நானு. இதை பண்ணுங்க, இது நடக்கும் நான் சொல்றேன். இதை அவங்க கேள்வி கேட்கிற போது நான் எப்ப சொல்லுவேன்னு கேக்குறேங்க ஐயா. நீங்க இப்ப கனவு அவங்க கேள்வி கேட்ட பிறகுதானே கனவு வருது? இல்லைங்க, அவங்க சில விஷயங்கள் சொல்ற போதே கனவு வருங்க ஐயா. மறுநாள் பாத்தீங்கன்னா கனவு அவங்களுக்கு சொல்லுவோம். இல்ல ஒரு விஷயம் கேட்காமலே அவர்களுக்கு கனவு வருமா? ஆமாங்க ஐயா. அவ இன்னாருக்கு போய் இதை சொல்லுன்னு சொல்லுதுங்க ஐயா. அப்ப அதை சொல்றீங்க, ரைட்டு. இப்ப அவங்க கேட்கிற போது நம்ம எப்ப நான் அதை சொல்லுவேன் அப்படின்னு கேக்குறேன். அந்த கனவு தாங்காம அவங்க கேட்கிற போது இந்த பதில் இப்படி இருக்கு, இப்படி செய்யுங்கன்னு நம்ம எப்ப சொல்ல போறோம் ஐயா? நீங்க அவங்ககிட்ட கேட்டா சொல்லுவீங்களா, கேட்காமலே சொல்லிடுவீங்களா? அவங்க கேட்டா தாங்க சொல்லணும். கேட்டா தான் சொல்லணும், கேட்காம சொல்லக்கூடாது. அவங்க இதுக்கு என்ன பண்றதுன்னு கேட்கிற போது நம்ம அதுக்கு என்ன பதில் சொல்லுவோம், நான் எப்ப சொல்லுவேன் சொல்லணும். கேட்காம நீங்க சொன்னீங்கன்னா அதுக்கு பலன் பாதி தான்.
சரி. கேட்ட பிறகு சொல்லுங்க. ஆ அது முழு பலன் கிடைக்குமா இல்லையா? ஆமாங்க ஐயா. அதை நான் எப்ப சொல்லுவேன்னு உங்ககிட்ட கேக்குறேங்க ஐயா. நீங்க எப்போ வேணாலும் சொல்லுங்க. ஐயா, அது என்னோட வாக்குப்பளிது எப்படி இருக்கு, அது எப்ப சொன்னா பழிக்கும்னு உங்ககிட்ட கேக்குறேங்க. எவ்வளவு நாள் ஆகும்னு கேக்குறேங்க ஐயா. இன்னைக்கு இருந்தே சொல்ல ஆரம்பிங்க. சரிங்க ஐயா. நன்றிங்க ஐயா. சரி, அடுத்து ஐயா வணக்கம். வணக்கம் ஐயா. நான் ஜாதகம் பார்த்து ஏதாவது ஒரு பரிகாரம் பண்ணுங்கன்னு சொல்லி ஏதாவது கோயிலுக்கு தான் சொல்லுவேன் பெரும்பாலும். பட் அந்த பரிகாரம் சொல்லி அவங்க செஞ்சிட்டது பிறகு அந்த ஒரு வாரத்துக்குள்ள எங்க குடும்பத்துல சில சிக்கல்லாம் வருது. இதுக்கு என்ன காரணம் ஐயா? நீங்க சொல்ற பரிகாரம் இருக்கு இல்லையா, இப்போ பரிகாரம் சொல்லும்போது அது எந்த மாதிரியான பரிகாரம் சொல்றீங்க? அதாவது உதாரணம் வந்து கோயில் பரிகாரம் சொல்றீங்களா, அல்லது ஏதாவது உதவி செய்ய சொல்றீங்களா? இல்லைங்க, எப்பயுமே நான் வந்து இந்த நவகிரகங்களுக்கு உண்டான இந்த நவதானியங்களும் நவகிரகங்களுக்கு உண்டான மனிதர்களும், ஒரு ராகுனா ஒரு விதவை, இந்த மாதிரி ஒவ்வொரு கிரகத்துக்கும் காரக சனினா ஒரு முடவன், அவங்களுக்கு உதவி செய்யுங்க, அதனுடைய கிரகங்கள் உங்களை காப்பாற்றும். அல்லது ராகு அப்படின்னா ஒரு கருப்பு உளுந்து பசுமாட்டு கொடுங்க. இந்த மாதிரிதான் நான் பெரும்பாலும் சொல்லுவேங்கய்யா. இப்ப இந்த மாதிரி ஒரு பரிகாரம் சொல்றோம் இல்லையா, பரிகாரம் சொன்ன பிறகு நம்ம என்ன சொல்லணும் அப்படின்னா, தெய்வத்துக்கிட்ட இதனுடைய பிரதிபலன் எல்லாமே உன்னை சார்ந்தது, எனக்கு வரக்கூடாது. அவனுக்கு வந்து ஒரு பரிகாரத்தை சொல்றோம்னா அந்த பரிகாரம் அவனுக்கு நடக்கக்கூடாம இருக்கிறத நடக்க வைக்கிறோம். அப்போ அது நடந்துருச்சு அப்படின்னா அவனுக்கு வந்து அவன் என்ன ஆயிடுச்சுன்னா அது பொய்யா போச்சு, விதியை மீறிட்டோம். அப்போ விதியை மீறின உடனே அது வந்து மறுபடியும் ரியாக்ஷனை தாக்கும். அப்போ நீங்க வந்து உடல் கட்டு மந்திரமோ பாதுகாக்கக்கூடிய ஒரு மந்திரம் நமக்கு தெரியணுமா இல்லையா? அப்பதான் நம்மளை தாக்காது. நம்ம உடம்புல சக்தி எனர்ஜி இருந்தா அது வந்து நம்ம ஒன்றும் செய்யாது. அதனால ஓம் மயான யோகீஸ்வராயா அப்படின்னு சொல்லுங்க. ஓம் மயான யோகீஸ்வராய நமக. இது அந்தியில செய்யறதுங்களா? இதெல்லாம் காலையில ஒரு அதிகம் 1-2 பாக்குறோம். பட் அது செய்யறப்ப அவங்களுக்கு நல்லது நடக்குது. நடந்ததுக்கு பிறகு நடக்கிறதுக்கு ஒரு 2-3 நாளைக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி அவங்களுக்கு எல்லா பலனும் குழந்தைகள்னா குழந்தை அல்லது அது தொழிலோ அது கூட்டு சண்டையோ எல்லாம் சரியாகுது. ஆனா அந்த பரிகாரம் சொன்ன அந்த ஒரு நாள் 2 நாள் நமக்கு பாதிப்பு ஏற்படுது. அதே இதை சொல்லுங்க, நமக்கு வராதுல்ல. ஓ, இதை நான் சொல்லல, நல்லா கவனிங்க. இந்த பரிகாரத்தை நான் சொல்லல, நவகிரகங்களால் சொல்லப்படுகிறதே தவிர அதன் மூலமாக நான் உங்களுக்கு வழிகாட்டுறேனே தவிர எனக்கு இதுக்கு எந்த மாதிரி சம்பந்தம் இல்லைன்னு சொல்லி நம்ம மன்னிப்பு கேட்டு அவங்ககிட்ட வணங்கிக்கணும். ஓம் மயான ஈஸ்வராய நமக. ஈஸ்வராயா, மயான யோகீஸ்வராய நமக. ஐயா, இந்த மந்திரத்தை எல்லாரும் சொல்லலாமா ஐயா? எல்லாரும் சொல்லலாம். எல்லாரும் சொல்லலாம். எல்லாரும் சொல்லலாம். சரிங்க ஐயா. இன்னொரு கேள்விங்க ஐயா, கேட்கலாமா? கேட்கலாம். இப்போ இருந்தவங்க கனவுல வந்து அதுக்கு என்ன பலன் ஐயா? வர்றாங்க என்ன ஏதோ சொல்ல வராங்க, அதுக்கு எப்படி எடுக்கணும் ஐயா? அதான் முதல் வந்து இறந்தவங்க வந்து நம்ம கிட்ட கான்டாக்ட் பண்றாங்க அப்படின்னா நல்ல விஷயத்துக்கு சொல்றாங்களா கெட்ட விஷயத்துக்கு சொல்றாங்களான்னு கவனிக்கணும். சரிங்க ஐயா. அவங்க நல்ல விஷயங்களை நம்ம உணர்த்துறாங்கன்னா நமக்கு நல்ல விஷயம் போகுதுன்னு அர்த்தம். கெட்ட விஷயத்தை உணர்த்துறாங்கன்னா கெட்டது நடக்க போகுதுன்னு அர்த்தம். அந்த ஆத்மாவுக்கு நமக்கு தொடர்பு இருக்குன்னு அர்த்தம். அல்லது அந்த ஆத்மா வந்து முக்தி அடையலைன்னு அர்த்தம். சரிங்க. அந்த ஆத்மா முக்தி அடைஞ்சிட்டா உங்ககிட்ட வரமாட்டாங்க. அப்போ முக்தி அடையலைன்னா கனவுல வருவாங்க? கண்டிப்பா வருவாங்க. முக்தி அடைஞ்சால் மட்டும் இல்ல, அவங்களுக்கு அபிலாசைகள் நிறைய இருந்துச்சுன்னா வருவாங்க. சரிங்க. கேட்பாங்க. அது ஒன்றும் பிரச்சனை, அது மாதிரி வருதுனால ஒன்றும் தப்பு இல்லை. தப்பு இல்லை, தப்பு இல்லை, தப்பு இல்லை. வரலாம். உங்களுக்கு யார் அடிக்கடி வர்றா? அப்பாவும் அண்ணனும் வராங்க ஐயா.
அண்ணன் இறந்து எவ்வளோ நாள் ஆச்சு? 2 வருஷம் மேல ஆயிடுச்சு. எப்படி இறந்தார் அவர்? கிட்னி டயாலிசிஸ் பண்ணிட்டு இருந்தப்போ அவருக்கு உடம்பு சரியில்லாம இறந்துட்டாருங்க. அப்போ அவருக்கு நிறைய அபிலாஷை இருக்குமா இல்லையா? ஆமாங்க, இருக்குங்க. அவங்க பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டியதெல்லாம் செஞ்சாரா? இன்னும் இல்லைங்கய்யா. அப்போ அந்த இது பூர்த்தி ஆகுமா இல்லையா? ஆமா. அதனால அந்த வருவாத்தானே செய்வார். சரிங்கய்யா. அதுக்கு நம்மளால் முடிஞ்ச ஏதாவது உதவி செய்யணும், இல்லைன்னா அவரை சாந்தப்படுத்தணும். ஓ சரிங்கய்யா. ரைட். நன்றி. ரைட், நன்றி நன்றி. வேற ஒரு முருகப்பெருமான் பத்தி ஒரு மந்திரம், அது எனக்கு இளமையில நான் எப்படி எனக்கு கிடைச்சதுன்னு தெரியல. ஆனா நான் அதை திரும்ப திரும்ப அதே மனசுல சொல்லிக்கிட்டே இருக்கிறேன். அது போக சாமி கும்பிட்றப்ப நம்ம வந்து எல்லா வகையான சாமிகளையும் தான் நம்ம நினைச்சு கும்பிடுறோம். இது வந்து சரியா அப்படிங்கிறதுல எனக்கு சில நேரங்கள் நம்ம வந்து இப்போ ஒரு இடத்துல படித்தேன். நான் வந்து இப்போ என்னுடைய கடன் பிரச்சனை தீரணும்னா நரசிம்மரை நான் வேண்டுறேன். அவருடைய மந்திரத்தை சொல்லி வேண்டுறப்போ சரபேஸ்வரரை வந்து கும்பிடக்கூடாது அப்படின்னு ஒரு இடத்துல சொல்றாங்க. அப்போ நரசிம்மருக்கும் சரபேஸ்வரருக்கும் ஏதேனும் தொடர்பு இருக்கா, இல்லை ஏன் அது மாதிரி அந்த இவரை வேணும்னா அவர் வேண்டக்கூடாதுன்னு ஏன் சொல்றாங்க? உங்களுக்கு முருகனுடைய மந்திரம் இருக்கு இல்லையா? ஆமாங்க, அது நான் சொல்றேங்கய்யா. இப்போ திரு நீலகண்ட வாகனம் விஷ்ணு புஜம் கிரீடினம் நோலரத்ன கொண்டல பிராபிராம சண்முகம் சூலசக்தி தண்ட குக்குடாட்ச மல்லிகேஸ்வரம் பாலமேஸ்வரம் குமாரசைல வாசனம் பஜே. எனக்கு இப்ப இது எப்ப கிடைச்சதுன்னு தெரியல. நான் மறுபடியும் தேடுறேன், இது எங்கேயுமே கிடைக்க மாட்டேங்குது. இந்த மந்திரம் யார் மூலியமா எழுதுனது, எப்படி வந்தது எனக்கு தெரியல. சரி, இப்போ உங்களுக்கு வந்து ஒரு தெய்வத்தை வணங்கும்போது அந்த தெய்வத்துக்கு உள்ளதை மட்டும் நீங்கள் செய்யுங்க. இப்போ நீங்கள் சர்வேஸ்வரர் வணங்குறீங்கன்னு வச்சுக்கோங்க, அதை மட்டும் செய்யுங்க. ரெண்டையும் ஒரு இடத்துல செஞ்சிடாதீங்க ஐயா. அந்த மாதிரி செய்யக்கூடாதா? சர்வேஸ்வரரையும் நரசிம்மரையும் ஒரே நேரத்தில் வணங்கக்கூடாதுன்னு இருக்கா? ஆமாம். இந்த மந்திரம் இது சைவம், அது வைணவம். அதாவது இந்த மந்திரத்தை சொல்லும்போது இதை மட்டும் செய்யுங்க, அதை செய்யும்போது அதை மட்டும் செய்யுங்க. அப்படி இல்லைங்க. அப்ப சிவபெருமான கும்பிடுறோம். என்னுடைய நட்சத்திரமே எனக்கு வந்து லக்கண புள்ளியே கேட்டையில விழுந்திருக்கு. அதுவும் விஷ்ணு பகவானுடைய நட்சத்திரம். என்னுடைய ராசியும் விஷ்ணு பகவானுடைய நட்சத்திரம், புதனுடைய நட்சத்திரம். அப்படிங்கிறப்போ புதன் வந்து விஷ்ணு, அவருடைய மந்திரத்தையும் நான் சொல்றேன், சிவபெருமானையும் தான் கும்பிடுறேன். இது ரெண்டுலயும் கும்பிடுறதுல என்ன தப்புன்னு தான் நான் கேட்கிறேன். இப்ப நான் என்ன சொல்றேன்னா, இப்போ பொருளாதாரம் வேணும்னா பெருமாளை கும்பிடுங்க, ஆத்ம பலம் வேணும்னா சிவனை கும்பிடுங்க. ஐயா இன்னும் ஐயா நீங்க சொல்ற புரியுதுங்க. இன்னும் ஒரு சின்ன கேள்வி. அதாவது பொருளாதாரம் வேணும் நம்ம கும்பிடுறோம் அப்படின்னா கூட இன்னைக்கு அந்த பெருமாளை கும்பிடுறப்பவே திருப்பதியில் இருக்கிற பெருமாளை சில நேரம் கும்பிட வேண்டாங்கிறாங்க. ஸ்ரீரங்கத்தில் இருக்கிற படுத்த நிலையில இருக்கிற பெருமாளை கும்பிடுங்கிறாங்க. அந்த பெருமாளையே இதை டிஃபரன்சியேஷன் பண்றாங்க. ஏன் அப்படின்னா எல்லா கோயிலும் எல்லா பெருமாளும் ஒரே ஆற்றல் அல்ல. எல்லா சிவன் கோயிலும் ஒரே ஆற்றல் அல்ல. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கோயில் வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒன்று பிடித்த உண்டு. இப்போ ஸ்ரீரங்க பெருமாளை போய் கும்பிடுவாங்கன்னு வச்சுக்காங்களேன், ஆயிலி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களோ ஆயிலி நட்சத்திரம் நல்லா இருந்துச்சுன்னா ஸ்ரீரங்க பெருமாளை போய் பிடிச்சிக்கிறோம். பிடிச்சிக்கிட்டா உங்களுக்கு சிறப்பை தரும். ஸ்ரீரங்க பெருமாளை நீங்கள் வழிபாடு செய்யும்போது பல சிக்கல்களையும் தீர்த்து வைப்பார். ஸ்ரீரங்க பெருமாள் எப்படிப்பட்ட சிக்கலாக இருந்தாலும் என்ன செய்வார், தீர்த்து வச்சுக்குவார். ஆனால் அதே இதில் திருப்பதியில் இருக்கிறவர் வந்து பொருளாதாரத்துக்கு அவர் கடவுள்.
அவருடைய இடம் வந்து ஒரு மனிதனுக்கு பொருளாதாரத்தை கொடுக்கக்கூடியது, ஒரு வளமான வாழ்க்கையை கொடுக்கக்கூடிய அமைப்பு அவர்கிட்ட இருக்கு. அதனால எது எது வேணுமோ அதை மட்டும் எடுத்துக்கங்க. எனக்கு இது வேணுமோ, உங்களுக்கு எது வேணுமோ அதை மட்டும் நீங்கள் டச் பண்ணுங்க. அது இதெல்லாம் எல்லாமே ஒன்றல்ல அப்படிங்கிறத மட்டும் மனசுல வச்சுக்க. ஐயா அவரு கேட்டிருக்காரு இல்லையா, அதுக்கு எனக்கு தெரிஞ்ச ஒரு படிச்சது ஒரு சின்ன தகவல், அது எப்படின்னு நீ கொஞ்சம் பாருங்க ஐயா. அவரு பக்த பிரகலாதன் கதையில வந்து கடவுளாகிய பெருமாளே நரசிம்மாவதாரம் எடுத்து அவரை கொன்று தன் கோபம் தீராம அங்க இருக்க தன்னுடைய சிஷியர்களை அடித்து அவரு போறாரு. அந்த போற வழியில பூமாதேவியாரை வந்து அவரும் அவரோட உறவு வச்சு அதுக்கு பிறந்த குழந்தை வந்து பிரத்யங்கா தேவியாக மாறி அதையும் சமாதானப்படுத்த முடியாத சர்வேஸ்வரர் ரூபம் எடுத்து ஈஸ்வரன் வந்து அவர் அடித்து சமாதானப்படுத்துறாருன்னு ஒரு புக்ல போட்டுருக்குதுங்க. அவரு கடவுளே கோபமானாலும் அவரால் கண்ட்ரோல் பண்ண முடியல அப்படின்னு அந்த ஆத்தர் எழுதுறாரு. கிடைச்சா ஒரு மனிதன கடவுள் கூட அவ்வளவு கோபப்பட்டாலும் அந்த கோபத்திலிருந்து அவர் மீட்கிறது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு அந்த ஆசிரியர் எழுத கடைசியா குறிப்பு எழுதுறாரு. அப்போ சில பேர் என்ன சொல்றாங்கன்னா, இந்த மாதிரி வக்கரமா கோபமா இருக்க கோயிலுக்கு போயிட்டு நேரடியாக வீட்டுக்கு வரக்கூடாது. இத சில காலத்துக்கு முன்னாடி ஆதிசங்கரர் வந்து அந்த மாதிரி கோபமான கோயில்ல சிறிச்சக்கரம் போட்டு சாந்தம் பண்ணி வச்சிருக்காங்க. இப்ப தற்காலிகமா அவங்க எல்லாம் என்ன பண்றாங்க, அந்த கோயிலை உற்பத்தி பண்ணி மறுபடியும் உற்பத்தி பண்றாங்க அப்படின்ற மாதிரி ஒரு தகவல். இதை பத்தி உங்களுக்கு கருத்து? உண்மைதான். எல்லா இடமும் ஒன்று அல்ல ஐயா. எல்லா சக்தியும் எல்லா இடமும் ஒன்றல்ல. ஒவ்வொரு இடத்துக்கும் ஒரு பவர் இருக்கு. அந்த இடத்துக்கு போய் இதுதான் நடக்கணும்னு இருக்கும், அங்கே போய் நம்ம அதை தேடினா அது கிடைக்கும். இப்போ எனக்கு வந்து படிப்பு வேணும்னா அந்த படிப்பு கிடைக்கக்கூடிய இடத்துக்கு போனால் தானே சரியாகும். எனக்கு ஞாபகம் மாதிரி தீரணும்னா அந்த இடத்துக்கு போனால் அது சரியாகும். எனக்கு நோய் இருந்துச்சுன்னா அந்த நோய் தீர போனால் அந்த இடத்துக்கு போனால் சரியாகும். அது மாதிரி அவதாரங்கள் பல, ஆற்றல்கள் பல ஆற்றல்களாக பகுத்து வச்சுருக்காங்கன்னு அர்த்தம். ரைட். வேற ஐயா மோகன் பெங்களூர்ல இல்லையா? சொல்லுங்க. இப்போ திருப்பதிக்கு எல்லாரும் போக கூடாதுன்ற ஒரு கருத்து இப்போ யூடியூப்ல நிறைய போட்டுட்டு இருக்காங்கய்யா. அது மாதிரி குற்றமே அந்த நட்சத்திரத்துல அதெல்லாம் எப்படின்னாயா, எல்லா ஆலயத்திலும் எல்லாரும் போகலாம். உங்க ஜாதகத்துல எந்த ஆற்றலை அதிகமாக வாங்கக்கூடிய அந்த அந்த சக்தி இருக்கோ அது மட்டும்தான் அங்க பலிக்கும். ஐயா எல்லாரும் போய் ஒரு மருந்து சாப்பிடுவாங்க, ஆனால் அவனுக்கு தீரணும்னு தான் அந்த மருந்து சாப்பிட்டா தானே தீரும். ஆமாங்கய்யா. அப்போ அந்த அந்த சக்தியை பெறக்கூடிய ஆற்றல் உள்ள அந்த ஜீவன் அந்த இடத்துக்கு போகும்போது அது பிரதிபலிச்சிடும். சரிங்க. அதைத்தான் நம்ம வந்து கேஇயில் என்ன செய்கிறோம்னா, அவனுடைய 27 நட்சத்திரத்துக்கு பிரித்து எடுத்து எது எங்கெங்கே போனால் நம்ம கிடைக்கும்னு எடுக்கிறோம். ஆமாங்க. அப்படிங்கிறத எடுத்துக்கணும். ஆமாங்க. சரி, நன்றி. வேற ஐயா, இப்ப ஐயா ஒருத்தர் கேள்வி கேட்டார் இல்லைங்கய்யா, இறங்கிய கசிபுவ நரசிம்மர் வதம் பண்ணன இடம். அவரு வதம் பண்ணிட்டு கோபத்துல வந்து நின்ன இடம் நம்ம ஊர்ல தாங்க இருக்கு. கரூர்ல இருந்து 35 கிலோமீட்டருங்க. தேவர் மலை அப்படிங்கிற ஊருங்க. அவரு சொன்ன மாதிரி அந்த கதை மாற்றி அமைக்கப்பட்டிருக்குங்க. அவர் கோபத்துல வந்து நின்ன போது தேவர்கள் வந்து அவரை சாந்தப்படுத்துறாங்க. அவரை சாந்தப்படுத்தும் போது அங்க ஒரு ஊற்றை உருவாக்குறாங்க. அந்த ஊற்றை உருவாக்கி தான் அவரை சாந்தப்படுத்தி அந்த இடத்துல கோயில் புனரமைக்கப்பட்டுச்சுங்க. எனக்கு தெரிஞ்சு இப்போ 1999 வரலுமே அந்த கோயில் அகோர நரசிம்மரா தாங்க இருந்தாரு. அவர் அந்த வதம் பண்ணின சில தாங்க உள்ள இருந்தது.
இப்போ அதை வந்து ஸ்ரீசக்கரமெல்லாம் வச்சு லட்சுமி நரசிம்மரா மாத்தி அமைச்சிட்டாங்கய்யா இப்போ வெரி ஒரு 10 வருஷமா. குட். இன்னமும் அந்த தீர்த்தம் வந்து வந்துகிட்டு இருக்குங்க. 2500 ஆண்டுகளுக்கு முன்பு இருந்து உருவாக்குன தீர்த்தம் இன்னமும் வந்துகிட்டு இருக்குங்க. இதெல்லாம் அதிசயம் தானே. அற்புதங்களும் அதிசயமும் அற்புதமும் எங்கிருந்து வருது யாருக்கு தெரியும்? சரி, வேற அதாவது ஐயா மந்திர உத்தரத்துல எப்படி சொல்றாங்கன்னா ஐயா 2 நரசிம்மரோட விஷயமும் சரபரோட மந்திரமும் 2மே ஒரே சப்த பலன் அளிக்கும். நம்ம இதுல சொல்றோம் இல்லையா, பாசிட்டிவ் போல் நெகட்டிவ் போல் சொல்றோம் இல்லையா, அப்பதான் அது 2 மந்திரம் இயங்கும். அப்ப இது 2மே ஒரே பாசிட்டிவ் போல், அப்ப 2மே உடைச்ச விட்டு 2மே அந்த மந்திரத்துக்குரிய பலனே இல்லாம பண்ணும். 2மே ஏசி கரண்ட். கரெக்ட். ஆமாங்க ஐயா. இன்னொன்னு ஐயா, புராணத்துல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சரபருக்கு அந்த நரசிம்ம அவதாரம் எடுத்து முடிச்சதுக்கு அப்புறம் அந்த சரபருக்கு வந்து 2 ரெக்கையா இருக்கும். ஒண்ணு வந்து பிரத்திங்கராகவும் இன்னொன்னு சூழினி துர்க்கை அப்படின்ற ஒரு தேவதையாவும் வர்றாங்க. அப்ப என்ன பண்ணிடுறாரு, இந்த நரசிம்மர் போய் நரசிம்மரை சரபர் வந்து ஆலிங்கனம் பண்ணிடுற, அதை கட்டி அடைச்சிடுற இந்த 2 ரெக்கைனாலையும். அப்ப அதோட தாக்கம் தான் பாத்தீங்கன்னா இப்ப வரையும் நரசிம்மர் மந்திரம் எங்கெங்கெல்லாம் உச்சாரணை பண்றாங்களோ அங்க கட்டாயம் சூழினியும் பிரத்திங்கராவும் பண்ணக்கூடாது. அது இருக்கக்கூடிய க்ஷேத்திரம் ஒரே ஒரு இடத்துல தான் இருக்கு, மதுரையில மட்டும் தான் இருக்கு. ரைட், வெரி குட், வெரி குட். நல்ல செய்திகள், நல்ல நல்ல நாள். இந்த பூர்ணிமா நாளில் நம்ம நிறைய விஷயங்களை பேசியிருக்கோம். அருமையான நாள். எல்லாருக்கும் எல்லா புகழும் கிடைக்கட்டும். வாழ்க வளமுடன். இன்றைய நாள் எப்படி இருந்ததுயா? ஐயா வணக்கம் ஐயா. இன்றைய நாள்ல நீங்க வகுப்பு வைக்கலங்கிற ஒரு வருத்தம் இருந்தது ஐயா. இப்ப அருமையான விளக்கங்கள் கொடுத்து அந்த ஆசீர்வாதம் கிடைத்த மாதிரி இருக்குது ஐயா. மிக்க நன்றிங்க ஐயா. வெரி குட், வெரி குட். ஐயா மிக சிறப்பு. நன்றி கலந்த வணக்கம். வணக்கம், வணக்கம். எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கட்டும், பரிபூரணம் ஆகட்டும். எல்லாருக்கும் எல்லாரும் கிடைக்கட்டும், பரிபூரணமாகட்டும். மீண்டும் நாம் சந்திப்போம். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். குரு வாழ்க, குருவே துணை. இறையர்களும் குருவர்களும் என்றும் துணை நிற்கும். எல்லாம் வல்ல மாயாண்டி சாமியுடைய ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்கட்டும். வாழ்க வளமுடன்.